ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்ம முகூர்த்தக்கான பூஜை தான் இப்போது செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 இது. இப்போது மஞ்சள் தண்ணியில் தெளித்து தான் இதை கோலம் போட போகிறேன். மஞ்சள் தண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் மஞ்சள் தண்ணியில் இப்போ வாச தெளிக்கிறேன். இப்போ நம்ம அதை துணியை வச்சு தொடச்சிடலாம். வாசலில் அந்த மஞ்சள் தண்ணி தெளித்து தான் நம்ம துணியை வச்சு தொடச்சிடலாம். அதை இப்போ கோலம்லாம் போட்டேன் பாருங்கள். வாசலில் தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து இப்போ கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த மனையில் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மனையில் தான் அந்த விளக்கெல்லாம் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இப்போ விளக்கு பார்த்திங்கன்னா 6 அகல் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன். இதுவும் அப்புறம் அந்த விளக்கும், இந்த விளக்கும் நம்ம என்ன டெய்லி ஏற்றுருவோம்ல அந்த விளக்கும். இது 6 அகல் விளக்கு. புதுசாக இப்போது பார்ப்பீங்களே நிறைய பேர், அவங்க எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னா பிரம்ம முகூர்த்தம் பூஜை நான் செஞ்சு நடுவில் என்னால் ரொம்ப நாள் செய்ய முடியல. அதனால தான் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 6 அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை காலங்காத்தால் நம்ம ஏர்லி மார்னிங் செய்யணும். எத்தனை மணிக்கு நம்ம அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்றது நான் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அது காலையில் அது ஏர்லி மார்னிங் தான் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம எது செஞ்சாலும் அந்த இது ரொம்ப நல்லது நடக்கும். அந்த டயத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான இது. இப்போ அந்த விளக்குலெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணுறதுனால நான் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும், வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால தான் இதை காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் நிலப்படியில் வைக்கிற விளக்கு தான். அதுதான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீடியோஸ்லேயே பழைய வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், வாசலில் வச்சுருப்பேன் நான். இது இந்த விளக்கில் இது மேலே ஒரு இது மாதிரி வரும். நான் காமிக்கிறேன் எப்படி இது இருக்குது, இந்த விளக்கு இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வாசல் நிலப்படி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அங்கே நம்ம இதை விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விளக்கை நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஏற்றணும். இப்போ சாமிக்கு பூ பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ரோஸ் இருக்கு இல்லையா, கலர் கலராக அந்த எல்லோ, அந்த ஆரஞ்சு எல்லாமே கலர் சேர்ந்த மாதிரி கிடச்சிது. அதான் இப்போது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சாமிக்கு வச்சிடலாம். இப்போ அந்த மனையில் பார்த்திங்கன்னா விளக்கு, அந்த இதில் தண்ணி, இதில் பார்த்திங்கன்னா திராட்சை சாமிக்கு நைவேத்தியம் பண்ண திராட்சை அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இது வாசலில் வைக்கிற விளக்கு. இது நம்ம இப்படி போட்டுடணும். ஃபஸ்ட்டு இது இப்போ ரெண்டுத்தையும் இப்படி போட்டுடணும். இந்த மாதிரி இந்த ரெண்டுமே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படி போட்டுட்டு இது மேலே ஒரு இது மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அதை நம்ம வச்சிட்டோம்னா அது நமக்கு வாசலில் வைக்கும்போது நமக்கு அணையாமல் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த விளக்கு தான் அது நிலப்படி வாசலில் வைக்கிற விளக்கு. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், வாசலில் விளக்கு வச்சுட்டேன் பாருங்கள். அந்த நிலப்படியில் வைக்கிற விளக்கு 2 விளக்கு வைக்கணும். 2 சைட்லேயுமே 2 விளக்கு வைக்கணும். இது வாசலில் வச்சா ரொம்ப நல்லது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை போது. இப்போது விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த 6 அகல் விளக்கு, இங்கே 4 அகல் விளக்கு, இங்கே 2 அகல் விளக்கு ஏற்றிருக்கேன். இது வெள்ளி விளக்கு ஏற்றிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் இல்லையா, உங்களுக்கு இந்த கலிகாம்பாள் கோவில் அங்கேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின அந்த படம் இது. இதை பற்றி நான் அந்த இதில் குபேரர் பூஜை இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சாமியோட இதை பற்றி ரொம்ப நல்லது. நீங்களும் போனீங்கன்னா அது அந்த படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. காளிகாம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சரி இதை பூஜை இது சாமி பூஜை இதுலேயே நான் வச்சுருக்கேன் அந்த படத்தை. நீங்களும் போனீங்கன்னா அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணுன்னா, காலங்காத்தால் 5:30 மணிக்கு இந்த விளக்கு ஏற்றணும். 5:30க்குள்ளே இந்த விளக்கு ஏற்றிடணும். இந்த ஏர்லி மார்னிங் அந்த 5:30க்குள்ளே ஏற்றிடணும். அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூவெல்லாம் கூட வச்சுட்டேன் பாருங்கள். எல்லா பூவும் நான் வச்சுருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நமக்கு என்ன ஸ்லோகம், நமக்கு எது தெரியுதோ அது சும்மா சொன்னால் போதும். இதுதான் சொல்லணும், அதுதான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. எது வேணால் நீங்கள் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா
உங்களால் கோலம் போட முடியல, வாசலில் நிறைய பேர் வீட்டில் கோலம் போட முடியாமல் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, நீங்கள் கோலம் போடணுன்ற எதுவும் இல்லை. நீங்கள் கோலம் போடாமல் இந்த சாமிக்கு விளக்கு மட்டும் இந்த விளக்க வந்து நம்ம ஏற்றிடலாம். சாமிக்கு எத்தனை விளக்கு ஏற்றணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் 2 விளக்கு கூட ஏற்றலாம். அது அவங்கவுங்களோட இஷ்டம் தான் அது. நான் வந்து அகல் விளக்கு வந்து நான் 6 அகல் விளக்கு ஏற்றிருக்கேன். 6 அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. அதனால தான் 6 அகல் விளக்கு நான் வந்து ஏற்றிருக்கேன். நீங்க வந்து 2 விளக்கு தான் இருக்குன்னா, 2 விளக்கு கூட ஏத்தலாம். ஆனா காலங்காத்தால இந்த டயத்துல தான் அந்த விளக்கு வந்து ஏத்தணும். பிரம்ம முகூர்த்த டயத்துல நம்ம வந்து எது செய்றோமோ, அது வந்து நமக்கு பலன் கிடைக்கும். அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல எது செஞ்சாலும் நமக்கு நல்லது அப்படின்றது சொல்லுவாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் ஊதுவத்தி காமிச்சிட்டுருக்கேன். மத்தவங்கலாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நான் அந்த ரூம்ல நம்ம வந்து ஊதுவத்தி அதெல்லாம் எதுவுமே காமிக்க வேணாம். மத்த ரூம்ல எல்லா ரூம்லயும் நம்ம காமிக்கலாம். அந்த ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா, யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த பூஜைய பத்தி, எந்த பூஜை பத்தி எந்த டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கேளுங்க. இப்போ இது சாம்பிராணி பத்தி எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டுருக்கேன். இப்ப எல்லா எல்லா ரூமு இது அவங்க படுத்துட்டு இருக்கிற ரூம தவிர மத்த ரூம் எல்லாத்துலயும் சாம்பிராணி பத்தி காமிச்சிட்டுருக்கேன். சாம்பிராணி பத்தி காமிச்சா ரொம்ப நல்லது. இந்த நம்ப டெய்லியே நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி வத்தி வந்து போடுவாங்க. நம்ம பூஜை டயத்துல நம்ம சாம்பிராணி வத்தி காமிச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் பூஜையில வந்து நான் எப்பவுமே சாம்பிராணி வத்தி வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டேன் பாருங்க. சாம்பிராணி வத்தி, ஊதுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டேன். நமக்கு என்ன ஸ்லோகம் நமக்கு தெரியுதோ அந்த ஸ்லோகம் வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்லப் போறேன். நான் எல்லா பூஜையும் நான் செஞ்சுட்ருக்கேன். குபேரர் பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை நடுவுல என்னால செய்ய முடியல. இனிமேல் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையே வரும். நான் டைம் வந்து சொல்லிட்டேன். எந்த டைம்ல நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தணும், காலங்காத்தால அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் எந்த விளக்கு ஏத்தணும், வாசல்ல வந்து நிலப்படியில விளக்கு ஏத்திங்கன்னா ரொம்ப நல்லது. வாசல்ல வச்சுட்டு தான் உள்ள வந்து நம்ப மத்த விளக்கு எல்லாமே ஏத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் இத சொல்லிட்டு, இந்த 108 அஷ்டோத்திரம் இதுதான் நான் இத சொல்லப் போறேன். இதுதான் நம்ம எது வேணா நம்ம எது நமக்கு எது முடியுதோ அந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல. ஓம் பிக்ருதே நமக, ஓம் விக்ருதே நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் சர்வ சர்வதாய நமக, ஓம் ஸ்ரீதாய நமக, ஓம் விபூதியே நமக, ஓம் சுரபியே நமக, ஓம் பரமாத்மாய நமக, ஓம் வாசே நமக, ஓம் பத்மாலாய நமக. இப்போ கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன். இப்போ எல்லா இடத்துலயும் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன். நிலப்படியில வந்து நம்ப எத்தனை நிலப்படி வாசல் இருக்கோ, அந்த அத்தனை இதுக்கும் நிலப்படியில வந்து கற்பூரம் காமிச்சா ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப விசேஷம். அதனால தான் நான் வந்து எல்லா இதுலயும் நான் பூஜையில சொல்றேன். அந்த கற்பூரம் வந்து நிலப்படியில காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எல்லாம் முடிச்சு பண்ணியாச்சு பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த பூஜையில ஏதாவது டவுட்ஸ் எதா இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஏத்தணும், என்ன டைம்ல ஏத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில நான் சொல்லிட்டேன், இந்த இதில. வேற ஏதாவது உங்களுக்கு பூஜையில பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, பிரம்ம முகூர்த்த பூஜையோ, இல்ல குபேரர் பூஜையோ எந்த டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு என் சேனல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். வேற என்ன டவுட்ஸு, நீங்களும் இந்த பூஜைய எத்தனை பேர் செய்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.